ஹாய் வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 12th accountancy unit 4 exercise number 7. From the following details calculate the value of goodwill at 2 years purchase of super profit. Total assets of a firm are 5 lakhs. The liabilities of a firm are 2 lakhs. Normal rate of return in this class of business 12.5%. Average profit of the firm 60,000. இதுக்கு முன்னாடி உள்ள சம்பளெல்லாம் பார்த்தா ஆவரேஜ் ப்ராஃபிட்டுங்கிறத டைரெக்டாக கொடுத்ததே கிடையாது. ஏன்னா அது ப்ராஃபிட் டோட்டல் ப்ராஃபிட்டை கண்டுபிடிச்சா அதுலேருந்து டிவைட் பண்ணி வர்றது தான் நம்ம ஆவரேஜ் ப்ராஃபிட்டாக பார்ப்போம். சில இதில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டை வச்சு லெஸ் பண்ணி ஆட் பண்ணியும் நம்ம ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிப்போம். ஆனால் இந்த சம்மில் டைரெக்டாக வந்து நமக்கு ஆவரேஜ் ப்ராஃபிட்டை கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அசட் லயபிலிட்டிஸ் நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம என்ன யோசிக்கணும்? பர்ச்சேஸ் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தடு. இப்போ இதுக்காக குட்வில் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? சூப்பர் ப்ராஃபிட் equal to average profit minus normal profit. குட்வில் கண்டுபிடிக்கணும் சூப்பர் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ். இந்த மாதிரி ஃபார்முலாவை யூஸ் பண்ணி போடணும். இப்போ ஃபார்முலா பார்ப்போம். இப்போ எக்ஸசைஸ் நம்பர் 7 calculation of goodwill of super profit. இப்போ இதுதான் ஃபஸ்ட் ஃபார்முலா, இது செகண்ட் ஃபார்முலா. ஃபஸ்ட்டு வந்து நம்ம சூப்பர் ப்ராஃபிட்டோட குட்வில் கண்டுபிடிக்கணும்னா எப்படின்னு பார்த்தா குட்வில் ஈக்குவல் டு சூப்பர் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ். இப்போ குட்வில் என்ன பிடிக்கணும்? சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸுங்கிறது புக்கிலே 2 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, 2 போட்டாச்சு. அப்போ நமக்கு சூப்பர் ப்ராஃபிட் தெரியாது. இப்போ சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா? சூப்பர் ப்ராஃபிட் ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். இப்போ நமக்கு ஆவரேஜ் ப்ராஃபிட்டு புக்கிலே கொடுத்துருக்காங்க லாஸ்ட்டாக 60,000 மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். இப்போ நமக்கு நார்மல் ப்ராஃபிட் தெரியாது. இப்போ நார்மல் ப்ராஃபிட் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நார்மல் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க ஃபார்முலா கேபிட்டல் எம்ப்ளாய்டு இன்ட்டு நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். இப்போ நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்னுங்கிறது 12.5% கொடுத்துருக்காங்க. இப்போ பர்சன்டேஜுங்கும் போது 12.5 டிவைடட் 100. இப்போ நமக்கு கேபிட்டல் எம்ப்ளாய்டு தெரியாது. அப்போ கேபிட்டல் எம்ப்ளாய்டு கண்டுபிடிக்கணும்னா அசட்ஸ் மைனஸ் லயபிலிட்டிஸ். அசட்ஸும் லயபிலிட்டிஸும் நமக்கு சம்பளம் கொடுத்துருக்காங்க. அசட்ஸ் 5 lakhs, லயபிலிட்டிஸ் 2 lakh. இப்போ 5 lakhலேருந்து 2 lakh லெஸ் பண்ணால் 3 lakh. இப்போ இந்த 3 lakh தான் உங்களுக்கு கேபிட்டல் எம்ப்ளாய்டு. இப்போ இந்த இடத்துல கேபிட்டல் எம்ப்ளாய்டை போட்டுட்டு இன்ட்டு நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அடிச்சு போட்டால் 37,500. இப்போ நம்ம நார்மல் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனால் தான் கரெக்டாக ஆன்சர் வரும். ஃபஸ்ட்டு நம்ம குட்வில் போட்டோம். குட்வில்லில் சூப்பர் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸு. நமக்கு சூப்பர் ப்ராஃபிட் இல்லை. அப்போ சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலானா ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட்டு. இப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் புக்கிலே கொடுத்துறதுனால 60,000. அப்போ நமக்கு நார்மல் ப்ராஃபிட் தெரியாது. அப்போ நார்மல் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க ஃபார்முலா கேபிட்டல் எம்ப்ளாய்டு இன்ட்டு நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். இப்போ கேபிட்டல் எம்ப்ளாய்டு தெரியாது, நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 12.5. கேபிட்டல் எம்ப்ளாய்டு எவ்வளோன்னு நமக்கு தெரியாதுங்கிறதுனால கேபிட்டல் எம்ப்ளாய்டு கண்டுபிடிக்க ஃபார்முலா அசட்ஸ் மைனஸ் லயபிலிட்டிஸ். இப்போ இதுலேயும் ஸ்டெப் பை அசட்ஸ் மைனஸ் லயபிலிட்டி லெஸ் பண்ணால் கேபிட்டல் எம்ப்ளாய்டு கிடச்சிடும். கேபிட்டல் எம்ப்ளாய்டை வச்சு நார்மல் ரிட்டர்னில் மல்டிப்ளை பண்ணி போட்டால் நார்மல் ப்ராஃபிட் கிடச்சிரும். இப்போ நார்மல் ப்ராஃபிட்டு 37,500லேருந்து ஆவரேஜ் ப்ராஃபிட்டை லெஸ் பண்ணால் 22,500ங்கிற சூப்பர் ப்ராஃபிட் கிடச்சிரும். இப்போ குட்வில்கான ஃபார்முலா சூப்பர் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ். ஏற்கனவே நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ் 2ங்கிறது நமக்கு தெரியும். இப்போ சூப்பர் ப்ராஃபிட் 22,500. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 45,000 குட்வில். Thank you.